Hi hello guys, welcome back to Raja Tech channel. இது ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல ரீசன்ட் டைத்துல நீங்க வந்து ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தா லிங்க்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும்போது நீங்க அதை வியூ பண்ணி பார்த்தா அது வந்து கிளிக்கபிளா இல்லாம ஜஸ்ட் வேர்ட் டைப் பண்ண மாதிரி மட்டும் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த இஷ்யூவை சால்வ் பண்றதுக்கு ரிலேட்டட் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க யூடியூப் தரப்புல. அண்ட் இந்த அப்டேட் எதனால கொண்டு வந்திருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு அதாவது இந்த ஷார்ட் வீடியோ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமா வந்து பார்த்தீங்கன்னா தப்பான விஷயங்கள் நடக்கு, ஸ்பேம் பண்றது, ஸ்கேம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கு அப்படிங்கிறதுனால வியூவர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தா யூடியூப் தரப்புல இந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா இனிமேல் வந்து கிளிக்கபிளா இருக்காது, ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் வந்து ஷார்ட் வீடியோவில் ப்ரொமோட் பண்ணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஃபியூச்சராக வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்க்டாப்பில் தான் ஸ்டார்டிங்கில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்ட் டயத்தில் ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ரிலேட்டட் வீடியோ ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இப்போ அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மொபைல்லையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டட் வீடியோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷார்ட் வீடியோவில் ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி ஒரு வியூவர் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து எண்ட் ஆஃப் த வீடியோலையோ இல்லை வீடியோலையோ வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் போகிற மாதிரியோ கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஷோ பண்ணலாம், டெக்ஸ்ட்லாம் பண்ணி. ஸோ அந்த மாதிரியான பர்டிகுலர் விஷயத்தை ஆட் பண்ணுறது டெஸ்க்டாப் இல்லாமல் மொபைல்லையும் கூட சிம்பிளாக பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து லைவாக காட்டுறேன், பாருங்கள். கைஸ் இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டயத்தில் நமக்கு வந்து யூடியூப் மெயின் ஆப்லேயும் அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் யூடியூப் மெயின் ஆப்பில் இருக்கீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். அதாவது யூங்கிற ஆப்ஷன் இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கு இல்லையா, அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய சேனல் டேப்பை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இதில் வந்து மேனேஜ் வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா நிறைய வீடியோஸ் வருது. நம்ம ஷார்ட்ஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து பர்டிகுலராக ஒரு வீடியோ செலக்ட் பண்ணால் நீங்கள் இந்த மோர் ஆப்ஷன் 3 டாட்டாக்கு வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட் கேட்கும். ஸோ எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ரிலேட்டட் வீடியோங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய டைம் இப்போ வந்து ரீசெண்ட் டயத்தில் நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து சேவ் ஆக மாட்டேங்கு, செலக்ட் ஆக மாட்டேங்கு. பட் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்பில் கூட பண்ணிக்கலாம், 2 ஆப்ஷன் இருக்கிறதால. எனக்கு வந்து இதில் வந்து நான் அப்டேட் பண்ணாதால வருதா என்னன்னு தெரியல. பட் இந்த ஒரு இஷ்யூ வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணோம்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்பில் வந்து நான் போயிட்டேன். ஸோ அப்படி போனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஷார்ட்ஸ் பேஜுக்குள்ளே வந்து போயிட்டு அதுக்கடுத்தது ஷார்ட்ஸ் பேஜில் அதே வீடியோவே இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அந்த பென்சில் ஐக்கான கிளிக் பண்ண உடனே ரிலேட்டட் வீடியோ வருது. ஸோ இதில் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ சாம்பிளுக்கு கிளிக் பண்ணோம்னா பாருங்கள் அந்த டைட்டில் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வேறு வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த டைட்டில் வந்துருச்சு இல்லையா, சேவ் ஆப்ஷனும் ஷோ பண்ணுது. ஸோ ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டோம்னா இந்த வீடியோலையும் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வியூவராக செக் பண்ணி பார்த்தோம், உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டில் வரலனாலும் இன்னொரு அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை ரெண்டுலேயுமே வரலன்னு சொன்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஒன்று பின்ன. மற்றபடி இந்த ஆப்ஷன் பக்காவாக ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் யூடியூப் மெயின் ஆப்பாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே நீங்கள் பண்ணிக்கலாம். எதில் இஷ்யூ இல்லாமல் அண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ் ஆகிக்கலாம். எப்படி வந்து நம்ம மொபைல் அப்லோட் அண்ட் டெஸ்க்டாப் அப்லோட்னு பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான், வித்தியாசம் பெருசாக இல்லை. பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன மாதிரி அப்லோட் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து மூவ் ஆகிக்கலாம். ஸோ அதை பொறுத்து பிரச்சனை இல்லை. பட் இந்த அப்டேட் குறித்த டீட்டெயில்ஸ் சொல்ல நினச்சேன். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் வீடியோ ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஷார்ட் வீடியோ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கும் போகிறதுக்கு இது நல்ல ஒரு ஃபியூச்சராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வியூவர்ஸ்க்கும் தெரியாமல் இருக்கலாம் ஸ்டார்டிங் டயத்தில். ஸோ போக போக அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் தெரியப்படுத்துகிற விதமாக நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆரோ மார்க் வர மாதிரியோ டெக்ஸ்ட் வர மாதிரியோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் செஞ்சு அதை எப்படி வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த ஷார்ட் வீடியோவிலேருந்து லாங் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் ஃபீச்சரை கிளிக் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே வந்துருச்சு. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப் போகணும் அப்படிங்கிற ஒரு நீட் இல்லை. ஸோ இது யூடியூப் மெயின் ஆப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ ஆப், இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது.
ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டெஸ்க்டாப்பில் இந்த ஃபீச்சர் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான டுட்டோரியலும் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்விஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது நல்ல வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அந்த ஜாயின் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணாதவங்களும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் நம்மளுடைய சேனலுக்கும் ஒரு சப்போர்ட் ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறதுக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.